தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டுல நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய சிந்தனைகள். ஐயோ, இது நடக்காதா, எனக்கு இளமை கிடைக்காதா, இந்த வீடு வாங்க முடியாதா, இந்த கார் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஏக்கங்களோடு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டாவது இதெல்லாம் நடக்குமா அப்படி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ஆம், இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. உங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரின் ஆசீர் அபரிவிதமாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைப்பது எல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். அதனால நீங்க கவலையே பட தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆசீர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சாதாரணமானது இல்ல. ஒரு புதுமை நடக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியா நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர் சாதாரணமானது கிடையாது. வியப்புக்குரியது, ஆச்சரியப்படக்கூடியது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர். எப்படி பாருங்க, பாறையை பிளந்த உடனே தண்ணி வந்தது. இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர். சாதாரணமான ஆசீர் இல்ல. பாறையிலிருந்து தண்ணி வருமா, வியப்பா பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னும் இப்படி பல இடங்களிலே விவிலியத்தில் அரசர்கள், 1 அரசர் 2 அரசர்கள் படிச்சீங்கன்னா எத்தனை அரசர்கள், அவர்களுக்கெல்லாம் கடவுள் ஆசீர் கொடுத்தார். எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப சண்டை போர்லாம் நடக்குது, அந்த எதிரிகிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய எதிரி இன்றும் ஆண்டு போவான். எத்தனை அரசர்கள் வெற்றி பெற்றார்கள்? காரணம், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இறைவாக்கினர்கள் எல்லாமே எசாயா, எரேமியா, இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ஆசீர் அதிகமா இருந்தது. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அரசங்கிட்ட போயிட்டு நீ செய்யறது தப்பு, நீ தப்பு பண்ற, உன்னுடைய மனைவி தப்பு பண்றா நேரா சொல்ல முடியுமா? ஆனா ஆண்டவர் ஆசீர் கொடுத்தார். ஒரு இறைவாக்கினர் போயிட்டு அரசன் முன்னாடி, எல்லா மக்களுக்கு முன்னாடி, நீங்க பாவம் செய்றீங்க, அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர் கொடுத்தார். இப்படி ஆண்டவருடைய ஆசீர் அதிகமாக இருந்தது. யோபினுடைய வாழ்க்கையில படிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 10 - 17 முடிய வசனங்களிலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யோபுக்கு தொடக்கத்தில் எல்லாத்தையுமே கொடுக்கிறார், இடையில எல்லாத்தையுமே எடுத்துறார். வெறுமையா ஒண்ணுமே இல்லாம சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கடைசி 42ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், மீண்டும் யோபுக்கு அனைத்தையுமே வழங்கினார். எதையெல்லாம் எடுத்தாரோ அதையெல்லாம் அபரிவிதமாக ஆசீரோடு வழங்கினார். சாதாரணமான ஆசீர் கிடையாது, உண்மையான ஆசீர்வாதம். இப்படி பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே கடவுளுடைய ஆசீர் மிக பெரியதாக வியந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இயேசு சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று நீ விசுவசிக்கிறாயா? எல்லாத்தையும் கேட்கிற வார்த்தை இது. என்னால முடியும், நீ விசுவசிக்கிறியா? அப்ப நான் செய்யறேன்.
இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்ப விசுவாசம் உங்ககிட்ட இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு விசுவாசமே, உனக்கு ஆசீர்வாதமே இல்ல, கொடுக்க மாட்டேன். இயேசுவுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். உனக்கு விசுவாசம் இருந்தால் ஆசீர்வாதம், இல்லைன்னா இல்ல. பிரியமானவர்களே, இன்று இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க இருக்கிறார், எல்லாத்தையுமே கொடுக்க இருக்கிறார். ஆனா அதுக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருந்தால் இந்த ஆசீர் கிடைக்கும்? சும்மா சாதாரணமா நம்ம மாட்டினே நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஆசீர் கிடைக்காது. கடவுளோடு நின்றிருப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த ஆசீர். கடவுளை விட்டு யாரெல்லாம் விலகி போறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர் நிச்சயமா கிடைக்காது. அப்ப கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவருடைய காரியங்கள்லாம் செய்யணும். அவரோடு இருந்தாதான் அந்த ஆசீர் கிடைக்கும். அவரை நம்பினாதான் விசுவாசம். நீ விசுவசிக்கிறாயா? நான் செய்வேன்னு விசுவசிக்கிறியா? ஆசீர்வாதம். இல்லையா? இல்ல. போன வருஷம் ஏப்ரல் மாசம் ஒரு பையன் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தான். காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வீட்டுல இருந்தவன். அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க கவுன்சிலிங் என்கிட்ட. உட்கார்ந்தனால நான் பாக்குறேன். அவங்க அம்மா ஒரு போட்டோ கையில கொடுக்கறாங்க. அந்த போட்டோ பார்த்தா அவனுடைய உண்மையான உருவம் வந்து ரொம்ப பலசாலியா இருக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஆனா அவன் வந்தவன் ரொம்ப ஒல்லியா, நடக்க கூட முடியாம அப்படியே தள்ளாடிக்கிட்டு வரான். உடம்புல ஒண்ணுமே இல்ல, சதையே இல்ல, அப்படியே நடக்க முடியாம அவங்க அம்மா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. ஆனா அவனுடைய போட்டோவை பார்த்தா ரொம்ப பயங்கர குண்டா இருக்கிறான். அதை பத்தி சொல்றாங்க, இவன் பெரிய ரவுடி ஃபாதர், இந்த கிராமத்துல இவன் வைக்கிறதா சட்டம், எல்லாரையும் அடிச்சிடுவான், யாருமே இவனை எடுத்து பேச முடியாது, அந்த அளவுக்கு இவன் இருந்தவன். இன்னைக்கு இப்படி ஆயிட்டான் ஃபாதர், இவனை எப்படியாவது கொஞ்சம் குணப்படுத்துங்க, எப்படியாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஒண்ணுன்னா என்ன விஷயம், எப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நடந்தது. என்ன பண்ணிருக்கிறான், அவங்க அம்மா வந்து இவனை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப ரவுடியா இருக்கிறியே, யாருக்கும் மதிக்கிறது இல்ல, பெரியவங்கள மதிச்சு பேசுறது இல்ல, கெட்ட பேச்சா பேசுறியே, நீ இந்த வருஷமாவது இந்த புதிய வருஷத்துல கொஞ்சம் திரிந்து நல்ல மனுஷனா இருப்பியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த கிராமத்துல இந்த மாரியம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, அது எதிர்காலத்தில் நடக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அந்த வந்து சாமி வந்து சொல்லுமா மரம், அந்த இடத்துக்கு ஒரு அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டு விட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா வந்து நல்ல பூஜை எல்லாம் போட்டு மாரியம்மா வந்து அவங்க மேல வர்றதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வருஷம் உனக்கு 7 கண்டம்டா, 7 கண்டம், ஆத்தாரா சொல்றாடா 7 கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. 7 கண்டம் என்ன கண்டம்னா, தண்ணீர உனக்கு கண்டம், சாப்பாட்டுல உனக்கு கண்டம், உனக்கு பஸ்ல கண்டம், வீட்டுல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 7 கண்டங்கள் இந்த ஆத்தா மாரியம்மா சொல்லிடுச்சு. வருஷம் நாள் சந்தோஷமா இந்த வருஷத்துனாவது நான் பையன் நல்லா இருக்க மாட்டானான்னு அந்த அம்மா கிட்ட போனாங்க. போன உடனே ஆத்தா இப்படி சொல்லிடுச்சு, அன்னியோட நாளே சந்தோஷம்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. அவனுக்கு அன்னைக்கு வந்து அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கண்டோம், தண்ணியில கண்டோம், சாப்பாட்டுல கண்டோம், வீட்டுல கண்டோம், பஸ்ல கண்டோம். என்ன பண்ணுவான், போய் சாப்பாட்டுல கைய வைக்கிறான், பையன் வந்துருச்சு. ஐயோ சாப்பாட்டுல கண்டுன்னு சொன்னாங்களே, பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றான். தண்ணி குடிக்க போறான், ஒரு லைட்டை வாய வச்சுட்டு எடுத்துடுறான். அப்ப சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. இப்படியே ஒரு 4 மாசம் போச்சு. அவன் உடம்புல சத்தியம் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி எதையோ இருந்துட்டான். ஐயோ இந்த வருஷம் எனக்கு 7 கண்டம் இருக்கு, நான் எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு இருந்தான். அப்புறம் பேசி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கடவுளுடைய ஆசீர் கிடைச்சது. பிரியமானவர்களே, கடவுளோடு இருந்தால்தான் நமக்கு ஆசீர். இன்னைக்கு நம்ம கடவுளோட இருக்கிறோமா? இந்த புது வருஷத்துல ஒரு முடிவு எடுப்போம். நானு நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகாலம், யமகண்டம், இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் கடவுள் கொடுத்த நேரம் கிடையாது. கடவுள் கொடுக்கிற இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல நேரம். அதனால இந்த கேலண்டர்ல பார்த்துட்டு ஐயோ ராகாலம் இருக்கு, யமகண்டம் இருக்கு, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் கடவுள் கொடுத்தது இல்ல. ஒரு மனுஷன் ஒரு கேலண்டர் இதெல்லாம் போட்டுட்டா அப்படின்னு சொன்னா இதுதான் நடக்கும் கிடையாது. அதன் மீது நீங்க நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. இந்த ஆண்டுல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன் கூட இருப்பேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகாலம், கையில அந்த தாயத்தை கட்டுறது, இது மாதிரியான மூட பழக்கங்கள் இருந்து நம்ம ஒரு விடுதலை அடையணும். இது எல்லாம் இல்லாம இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எது நடந்தாலும் ஆண்டவரே நான் உன்னோட தான் இருப்பேன்,
உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு ஆண்டவருக்கு உறுதி சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வருஷம். இல்லைன்னா நீங்க அதையே நம்பிட்டு போனீங்கன்னா மந்திரம், ஜோசியம், கைரேகை அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு மாற்றமும் வராது. ஆண்டவரை நாடுங்கள், ஆண்டவரை தேடி வாங்க. நிச்சயமா அவரை பிடிச்சிட்டு அவரோடு நில்லுங்க, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுல நிறைய ஒரு திட்டங்கள்லாம் எடுப்போம். நானும் இப்படி இருக்கணும் சொல்லிட்டு விதிமுறைகள்லாம் புது ஆண்டுல நிறைய பேர் எடுக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளர் சைக்காலஜிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி வெளியிடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் புது வருஷத்துல மக்கள் எடுக்கிற உறுதிமொழிகள், நான் இப்படி இருப்பேன் இந்த வருஷத்துல எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற உறுதிமொழி எத்தனை பேரு உண்மையாவே அதுல வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு பாக்குற ஒரு ஆராய்ச்சி. இதுல 100% விழுக்காட்டுல 12 விழுக்காடு தான் இந்த எடுக்கிற உறுதிமொழியில வெற்றி பெறாங்க. மீதி எல்லாமே வேற வழியில போயிடுது. 12% மட்டும்தான், 100க்கு 12% தான் இந்த வருஷம் முதல் வருஷம் எடுக்கிற. நான் இந்த வருஷம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த வருஷம் நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுப்போம். அது வந்து 12% தான் அதுல வெற்றி பெறாங்க, மீதி இல்ல. அதுல 15% இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க, ஒரு 5 மாசமா 6 மாசமா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எப்படிடா இருக்கிறது, சரி இன்னைக்கு இதோட விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாதி மாதத்துல அது வந்து அந்த உறுதிமொழி விட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிருது. 23% என்ன பண்றாங்க, இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு உறுதிமொழி கிடையாது, டெய்லி ஒரு உறுதிமொழி. இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுநாள் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி, இன்னொரு நாள் நான் இன்னைக்கு சினிமா பார்க்க மாட்டேன்னு உறுதிமொழி, நான் இன்னைக்கு சீரியல் பார்க்க மாட்டேன்னு உறுதிமொழி. டெய்லி உறுதிமொழி, ஆனா ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுல இது 50% என்ன பண்ணுவாங்க, உறுதிமொழி எடுக்கிறவங்க முதல் வருஷம் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அந்த உறுதிமொழியை மறந்துட்டு பழைய குருடி கதவை துரடி அப்படின்னு. இதெல்லாம் வந்து நான் குடிக்கிற நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன் குடிக்கவே மாட்டேன். திரும்ப நாளைக்கு வந்து ஏய் நான் இன்னைக்கு சொல்லல நாளைக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு குடிப்பேன். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்ம எடுக்கிற ஒரு முடிவு வந்து நிலையா இருக்கிறது இல்ல, மாறி போயிடுது. இதுல இந்த 12% மட்டும் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சியில சொல்லுது. இந்த 12% யாரு அப்படின்னா கடவுளுடைய பாதத்துல இந்த உறுதிமொழியை வச்சு கடவுளோடு இணைந்து செய்பவர்கள். அப்ப கடவுளுடைய விசுவாசத்துல வாழ்றவங்க தான் இந்த எடுக்கிற அந்த உறுதிமொழியில விசுவாசமா வாழ முடியுது, அதுல வெற்றி பெற முடியுது, கடவுளுடைய ஆசிரியை அதிகமாக பெற முடிகிறது. யாரெல்லாம் கடவுளை விட்டு வெளியே போயிடுறாங்களோ, கடவுளுடைய பிரசன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களால இதை எடுக்கிற முடிவை சமாளிக்கவே முடியறது இல்ல. ஆம் பிரியமானவர்களை, இந்த